ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த கூறலின் பொருள், உயிருக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட நாம் வாழும் ஒழுக்க நெறிக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அதாவது, ஒழுக்கம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள். ஒழுக்கம் தவறி நடப்பவர்கள் அடையக்கூடாத பெரும் பழியையும் அவமானத்தையுமே அடைவார்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். எவ்வளவு படித்திருந்தாலும் சமூகத்தில் மற்றவர்களோடு மதிப்போடும் ஒழுக்கத்தோடும் வாழ தெரியவில்லை என்றால் அந்த படிப்பால் எந்த பயனும் இல்லை. அதாவது, நமது சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒழுக்கம் என்பது நாம் தனியாக இருக்கும் போதும் மற்றவர்கள் நம்மை பார்க்காத போதும் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதில் தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட அறிவில் சிறந்த, ஒழுக்க நெறியில் சிறந்து விளங்கிய பண்பட்ட சமூகம்தான் நம் தமிழ் சமூகம். உயிரை விட மேலானது ஒழுக்கம் என்பதை தமிழனை விட இந்த உலகிற்கு யார் போதித்து விட முடியும்? 20,000 ஆண்டுகளாக இதில் பழகி பண்பட்ட தமிழர்களை இன்று கெடுக்க ஒரு கூட்டம் பல வழிகளில் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. அதை பற்றித்தான் இந்த விழியத்தில் ஆழமாக பார்க்க போகிறோம். இன்று சினிமா மோகத்தாலும் உலகமயமாக்கலினாலும் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் சிகரெட், மது, பாலியல் சிந்தனைகள் போன்ற தீய ஒழுக்கக்கேடான செயல்களை ஒரு சாதாரண விடயம் போல காட்டி நம்மை தடம் மாறச் செய்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக அப்படிப்பட்ட பிம்பங்களை உருவாக்குபவர்களையே நாம் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கின்றோம். உங்களுக்கு ஒரு சான்று தருகிறேன். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். அந்த குடும்ப தலைவன் மது பழக்கம் உள்ளவர் என்றால் அவரால் கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்படும். அதை பார்க்கும் குழந்தைகளும் அந்த பழக்கத்திற்கு ஆளாக நேரிடும். அந்த குடும்ப தலைவனின் மது பழக்கம் உள்ள நண்பர்கள், அவர்களின் குடும்பங்கள் என இது ஒரு சங்கிலி தொடர் போல மாறி ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாழாக்கும். இவர்களால் அடுத்த தலைமுறையே கேள்விக்குள்ளாகிறது. இதன் விளைவாக விவாகரத்துக்கள் ஏற்படுகின்றன. பொருளாதார சிக்கல் வருகிறது. இரு குடும்பங்களுக்குள் பிரச்சனை. இதனால் குழந்தைகளை கவனிக்க முடியாமல் அவர்கள் மேலும் பல தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு அந்த தலைமுறையே அழிகிறது. வெறும் ஒரு மது பழக்கத்திற்கே இந்த நிலை என்றால், பாலியல் இச்சைகளை படத்தில் காண்பிப்பதும் இலவசமாக சமூக வலைதளங்களில் பார்க்கும் அளவிற்கு இருப்பதும் தொடர்ந்தால் இந்த உலகம் என்னவாகும்? குடும்பம் என்ற அமைப்பு முறை 20,000 ஆண்டுகளுக்கு முன்பே சிவன் காலத்தில் பெண்களின் பாதுகாப்பிற்காகவும் உடல் ரீதியான சிக்கல்கள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் பல்வேறு சிந்தனை கொண்ட மனிதர்களை நெறிப்படுத்தி சமூக சிக்கல்கள் வராமல் தடுப்பதற்காகவும் உண்டாக்கப்பட்டது. இதுதான் நம் அடித்தளம். ஆனால் தற்போது எனக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற பெயரில் சில அமைப்புகள் கிளம்பியுள்ளன. உயிரை விட மேலாக கருதி வாழ்ந்த தமிழ் சமூகத்தை கெடுக்க LGBTQ+ என்ற அமைப்புகள் தீவிரமாக தமிழ்நாட்டில் பரவத் தொடங்கியுள்ளன. இது எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றால், சென்னை மாநகராட்சியே இதற்கு வாழ்த்து சொல்லும் அளவிற்கும், ரிப்பன் கட்டிடத்தின் ஒளியின் மூலம் அக்கருத்தியலை பரப்பும் அளவிற்கும் நிலைமை சென்றுள்ளது. முதலில் LGBTQ+ என்றால் என்னவென்று பார்ப்போம். லெஸ்பியன், ஒரு பெண் மற்றொரு பெண்ணுடன் இணைந்து வாழ்வது. கே, ஒரு ஆண் மற்றொரு ஆணுடன் இணைந்து வாழ்வது. பைசெக்சுவல், ஒரு பெண் அல்லது ஆண் யாருடன் வேண்டுமானாலும் இணைந்து வாழ்வது. டிரான்ஸ்ஜெண்டர், திருநங்கை எனப்படும் மாற்று பாலினத்தவர். இவை தவிர QQIP2 SAA போன்ற இன்னும் பல பிரிவுகள் உள்ளன. இதில் டிரான்ஸ்ஜெண்டர் எனப்படும் திருநங்கைகளை தவிர மற்ற அனைவரும் மனநோயாளிகள் அல்லது காம உணர்வு கொண்டவர்கள். இவர்கள் ஏதோ ஒரு வகையில் தீய சிந்தனைக்கு உள்ளாகி இன்று தாங்கள் கெட்டு சீரழிவதோடு நீயும் என்னை போல மாறு என்ற அளவிற்கு பல இயக்கங்களை உருவாக்கி செயல்படுகின்றனர். நீங்க பாப்பீங்க, நிறைய பேர் நிறைய வண்ணங்கள், நிறைய உடைகள் உடுத்தி, இந்த உடைக்கு தடையே இல்லாத உடையா நான் உடுத்திட்டு வந்திருக்கிறோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய பிரைட் இது. இதற்கு ஆளும் வர்க்கமும் முழு ஆதரவு கொடுக்கின்றது. நமது ஒழுக்கம் கெட்டு எந்த ஒரு உயரிய சிந்தனைகளும் இல்லாமல் போனால் வந்தேரிகள் நம்மை எளிதாக ஆளலாம் அல்லவா? இந்த ஒழுக்கக்கேடு மற்ற சில நாடுகளில் இருந்தாலும் அதை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால் யாராவது இங்கு தொடங்கி வைக்க வேண்டும் அல்லவா? இது இந்தியாவில் முதலில் தொடங்கி வைத்த பெருமை இந்தியாவின் ஜூஸ் மக்களையே சாரும். இதன் தொடர்ச்சியாக 2015ஆம் ஆண்டில் 2 இந்திய வம்சாவளி அமெரிக்க ஜூஸ் பிராமண பெண்கள் முதன்முறையாக லெஸ்பியன் திருமணம் செய்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டில்
2 தமிழ் ஜூஸ் பிராமண ஆண்கள் முதன்முறையாக கே திருமணம் செய்து கொண்டனர். இந்த ஜூஸ் மக்களே இந்தியாவை ஆள்வதாலும் இந்தியாவின் முக்கிய பதவிகளிலும் பொறுப்புகளிலும் 75% ஆக்கிரமித்துக் கொண்டுள்ளதாலும் அவர்களின் அழுத்தத்தால் இந்தியாவின் உச்ச நீதிமன்றம் செப்டம்பர் 6, 2018 அன்று இது போன்ற இயற்கைக்கு மாறான திருமணங்களுக்கு தடையாக இருந்த சட்ட விதி 377 நீக்கியது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 27 நாட்களில், அதாவது 27 செப்டம்பர் 2018 அன்று உச்ச நீதிமன்றம் விபச்சாரம் குற்றமில்லை என்று கூறி அதற்கு தடையாக இருந்த 497 என்ற சட்ட விதியையும் ரத்து செய்தது. இந்த 497 சட்ட விதி நீக்கப்பட்டது என்பது இந்திய கலாச்சாரத்தின் மீது உச்ச நீதிமன்றத்தால் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதலாகும். இந்த சட்டத்தை ரத்து செய்வதன் மூலம் ஆண்கள் இனி எந்த பெண்ணை வேண்டுமானாலும் காதல் செய்யலாம், அடுத்தவர் குடும்பத்தை தைரியமாக கெடுக்கலாம், இனி சட்டம் சொல்லி யாரும் உங்களை தட்டி கேட்க முடியாது என்ற நிலையை உருவாக்கியுள்ளனர். இதை எதிர்த்து எந்த ஒரு ஆன்மீக இயக்கங்களும் எந்த ஒரு தமிழ் இயக்கங்களும் குரல் கொடுக்கவில்லை. காரணம், நமது கடவுளர்களுக்கு கொச்சையான கதைகளை எழுதி வைத்தவர்களால் எப்படி அதனை செய்ய முடியும்? தமிழர்களின் உண்மையான சமயம் ஆசீவகம். அது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு சிவனால் வித்திடப்பட்டு 10,500 ஆண்டுகளுக்கு முன்பு முருகனால் சமணம் என்ற பெயரில் ஸ்தாபிக்கப்பட்டு 7,500 ஆண்டுகளுக்கு முன்பு ராவண இந்திர இரட்டர்களால் மேலும் வலு சேர்க்கப்பட்டது. 5,100 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரத காலத்தில் சகுனியால் தடுக்கப்பட அது மீண்டும் கிருஷ்ணனால் மீண்டெழுந்து 3,800 ஆண்டுகளுக்கு முன்பு திருமால் காலத்தில் ஆசீவகம் என்ற பெயரால் மிக சிறப்பாக இயங்கியது. ஆனால் 3ஆம் நூற்றாண்டில் பரசுராமனின் கலவர யுத்தத்தில் இது முற்றாக அழிக்கப்பட்டது. அன்று வீழ்ந்த தமிழன் இன்று வரை பல சதிகளால் அழிக்கப்பட்டு வருகிறான். ஆசீவக நூலான திருக்குறளிலும் கை வைத்த பிறகே தந்துள்ளனர் என்பதையும் கருத்தில் கொள்க. முருகன் உருவாக்கிய 7 வண்ண ஆசீவக உயரிய வாழ்வியல் கோட்பாட்டை இழிவுபடுத்தும் விதமாக இந்திய ஜூஸ் அமைப்புகள் அதை இந்த LGBT அமைப்பின் கொடியாக கொடுத்து மகிழ்கின்றனர். தமிழர்களே, சிந்தியுங்கள். நமது குடும்பத்தை, அடுத்த தலைமுறையை காப்பாற்ற தேவையான உயரிய கருத்தியல் ஆசீவகம் எனும் தமிழர் சமயம்தான். அனைவரும் ஆசீவக பண்பாட்டில் இணைவதே இந்த யுக மாற்றத்தின் தேவை என்பதை உணர்வோம். நமது கடவுளர்களிடம் தினமும் வேண்டுதலும் வைப்போம். நன்றி, வணக்கம். காலத்தின் தூசியில் மறைந்திருக்கும் வரலாற்று விழுமியங்களை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் உன்னத நோக்கில் ஐயா அவர்கள் ஆய்ந்து மீட்ட பல தொகுப்புகளில் இருந்து தமிழரின் கலாச்சாரம் மட்டும் தொகுக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தமிழ்ச்சங்கத்தின் பிரம்மாண்ட ஏற்பாட்டில் வெளிவருகிறது தமிழர் வாழ்வியலின் வேர்களை தேடி. குடும்ப அமைப்பு முறை எப்போது உருவானது? கல்யாணம், திருமணம் என்ற சொற்களுக்கு பின்னால் உள்ள ரகசியம் என்ன? நமது தமிழ் கடவுள் முருகன் உருவாக்கிய வண்ண கோட்பாடு எப்பேற்பட்டது? நமது பிறப்பிலிருந்து இறப்பு வரை நிகழும் அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் அறிவியல் என்ன? தொழில்நுட்பத்திலும் விண்ணியலிலும் எப்படி சிறந்து விளங்கினோம் என இன்னும் பல வியக்க வைக்கும் தகவல்களின் தொகுப்பாக வெளிவர உள்ள நூல்தான் இந்த தமிழர் வாழ்வியலின் வேர்களை தேடி. அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் இந்த பண்பாட்டு புரட்சியில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புத்தக வெளியீட்டு விழா நடைபெறும் நாள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை. நடைபெறும் இடம் சென்னை. இந்நிகழ்வில் கலந்து கொள்ள கீழே உள்ள வாட்ஸ்அப் குழுவில் உடனே இணையுங்கள். நம் முன்னோர்கள் நமக்கு தந்துவிட்டு சென்றது வெறும் சொத்துக்களை அல்ல, உலகமே வியந்து பார்க்கும் உன்னதமான கலாச்சாரத்தை. அதை சிதைய விடுவது நம் தலைமுறைக்கு நாமே செய்யும் துரோகம். விழித்துக்கொள் தமிழா, உன் வேர்களை தேடி வா. சிதைந்த நம் கலாச்சாரத்தை மீட்டெடுக்க, தொலைந்த நம் பெருமையை உலகிற்கு மீண்டும் பறைசாற்ற வாரீர், கைகோர்ப்போம். தமிழரின் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் இந்த முயற்சிக்கு தங்களால் என்ற உதவிகளை செய்யவும். நன்றி, வணக்கம்.